3 டீஸ்பூனு பால் பவுட்ரு, 4 டீஸ்பூனு மைதா, இது ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்கேன் ஸ்வீட்டுக்கு. அப்புறம் இது வந்து இது இந்த மாதிரி காகித டம்ளரில் நெய் தழுவி அதில் வந்து நட்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து கடாயில் காஞ்சதும் ஒரு 1/4 டம்ளர் நெய் விட்டு ஒரு 3/4 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். இது வந்து கரைஞ்சி கேரமலைஸ் ஆகணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்துருக்க வேண்டியது தான். இது ஸ்வீட்டு பேர் வந்து சோகன் அல்வான்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்வீட்டு பேர் கூட சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்வீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்டு. இது நெய்யில் இது நல்லா வறுபட்டு கேரமலைஸ் ஆகணும். ஆன பிறகு இந்த கலந்து வச்சுருக்க பவுடரில் கொட்டி கலரணும். கேரமலைஸ் ஆகட்டும், அப்புறம் காட்டுறேன். இப்போ தான் சர்க்கரை வந்து நெய்யில் கரைஞ்சி வருது. நல்ல கலர் வரணும், இந்த தேன் கலரில் வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், லைட்டாக மாறி வருது. கேரமலைஸ் ஆனவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுடரை கொட்டிடணும். கொட்டி நல்லா கிளறிட்டு கடகடன்னு கிளறிட்டு நம்ம அந்த டம்ளர்ஸில் ஊற்றிட வேண்டியது தான். எனக்கு சின்ன டம்ளர் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் பெரிய டம்ளர் அது வாங்கிட்டு வந்திருக்காரு. கலர் வருது பாருங்கள், மாறிடுச்சு கலரு. இன்னும் சர்க்கரை கொஞ்சம் கரையணும். கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு கொட்டிடலாம். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடகடன் அந்த இதில் ஊற்றிட வேண்டியதுதான். போதும். கட்டை இது அம்மா, நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். இன்னும் டம்ளர் இருக்கு. கைட்டிட்டு சொல்லணும், அவ்வளோதான்.
ஸ்வீட்டு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சோகன் அல்வா அருமையாக இருக்குது. நாங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டோம். பொறுமை நல்லா டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த பேப்பரில் போட்டதுனால நல்லா சூப்பராக அழகாக வந்துடுச்சு. அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதுதான். நெய் பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். நம்ம வீட்டில் பார்த்தா ஒரு 100 ரூபா 150 ரூபா கூட செலவாகாது. அந்த அளவுக்கு நான் கொஞ்சமாக தான் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் நான். அதனால் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு. இன்னும் அடுத்த தடவை பண்ணும்போது தான் நிறைய பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடை வச்சு ரொம்ப நல்லா வருது. ஈஸியாக இருக்குது. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அந்த எடுத்து ஊற்றுறது மட்டும் டக்குன்னு ஊற்றிட்டு நம்ம ஒரு 1/2 hour விட்டோம்னா இது சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.